இன்னும் யார கொல்ல வந்திருக்க? என் கண்ணு அழகிரி உயிரை குடிச்சவனே, நிக்காதே, போய்விடு. ஆத்திரத்தில் அறிவிழந்து ஏதேதோ செய்து விட்டேன். அழகிரின் சாவை கேட்டு நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? கண்ணே அழகிரி. அழகிரியை பத்தி பேசாதே. அவனை பத்தி பேச உனக்கு யோகிதே இல்லை. கண்ணே அழகிரி, உன் அம்மா கோபத்தை பாருடா. நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா உன் மானம் பறிபோயிருக்கும். உன் அசுத்த கைகளால் அவனை தொடாதே. அவசரப்படாத ராதா. ராதா, நீ எனக்கு மனைவியாக இருந்ததை மறந்து விடாதே. மனைவி? கர்ப்பவதியாக இருந்த என்னை கைவிட்டு சென்றாயே, அப்போது இதைத்தான் 1000 முறை சொல்லி உன்னிடம் அழுதேன். கேட்டாயா? கேடு விட்டவனே. நீ என்ன வேண்டுமானாலும் சொல். ஆனால் கனவிலும் நினைவிலும் என் கண்களில் ஊசலாடும் உன் கட்டுக்குலையாத உடலை ஒரு முறை மட்டும் தொடுவதற்கு உத்தரவு கொடு. பாகவதா, பைத்தியக்காரா, உன் காலடியில் கிடந்த ராதை இறந்து விட்டாள். இவள் புது ராதை, உன்னை பழிவாங்கும் ராதை. கடந்ததையெல்லாம் மறந்து என்னை மன்னித்து விடுறாதா? மன்னிப்பு? புத்தி கெட்டவனே, போய் குமாரியிடம் கேள். குமாரி? அவள் உன் கால் தூசி. விஜயாவை அனுப்பி அவளை வீழ்த்த போகிறேன். அட பாவி, குமாரி குழந்தை பெண்ணாச்சே, அவள் வாழ்வையும் குட்டிச்சுவராக்கி விடாதே. உனக்காக, உன் சந்தோஷத்திற்காக உலகத்தையே குட்டிச்சுவராக்குவதற்கு நான் தயார். ராதா, 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 சத்தம் போடாதே. நான் சொல்வதை கேள். ராதா, ராதா, வெறி பிடிச்சவனே, சமுதாயத்தை சபக்குழியிலே தள்ளாதே. விபச்சாரத்தை சாகுபடி செய்யாமடா சண்டான். எங்க போறீ? என்ன காப்பாதையா, இந்த சண்டால. என்னடா கபர்தாரு கபர்தாரு? அவ என்னை ஏமாத்திட்டு வந்துட்டா. போடா. என்னடா நியாயம்? அவ செய்தது எனக்கு வேற தெரியும். நீ போவாடா. இது நல்லா இல்ல. என்னடா நல்லா இல்ல? என்ன கூச்சல்? குமாரி, என்ன காப்பாத்து. பாவிஜயா, என்னடா ஓடா? என்ன என்ன நடந்தது விஜயா? இனிமே என்ன நடக்கணும்? பாகவதம் முன்ன கெடுத்தா இந்த பாவி என்ன கெடுக்க நினைக்கிறான். அவர் மட்டும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? குமாரி, நீதான் என் மானத்தை காப்பாத்தணும். அழாத விஜயா, வா. இனி நீ இங்கேயே இருக்கலாம். உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. குமாரி, நமக்குள் ஏற்பட்ட விரோதத்தை மறந்துடு. இந்த பாவி ஆலோசிக்காம உன்னை ஏதேதோ பேசிட்டேன். விஜயா, அழாதே. நாம் இருவருமே வேதனையின் உருவங்கள். ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல். குமாரி, கவலைப்படாத விஜயா. அனாதராதே, எனக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. உழைச்சிக்குவேன். உங்களுக்கு தேவையானது ஏதாவது? எனக்கு தேவையானதா? அப்போ இதோ இந்த மாணிக்கங்களின் எதிர்காலம் தான். சந்திரா, அதுக்கு உன் உதவிதான் தேவை. சந்திரா, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? குமாரி தன் சொத்துக்களை எல்லாம் ராதே, எனக்கு குமாரியை பார்க்க வேணுமே. ஓ, இப்பவே போய் அழைச்சிட்டு வரேன்.
ஏன் விஜயா, மனம் போல மாங்கல்யம் என்பார்களே, அது நம் விஷயத்தில் பொய்யாகி விட்டது குமாரி. சில நாட்களுக்கு முன் மலரும் மொட்டுமாயிருந்தோம். இப்போது நீ உதிர்ந்த மலர், நான் கருகிய மொட்டு. கலங்காதே குமாரி, என்னை பற்றி கவலை இல்லை. நீ மட்டும் கன்னிப்பெண்ணாகவே இருப்பதை நினைத்து எத்தனை முறை கண்ணீர் விட்டிருக்கிறேன் தெரியுமா? அழாத விஜயா, அழுது என்ன பையன்? துன்பத்தை விலை கூற முடியுமா? நாம் தானே அதை சுமக்க வேண்டும். ஐயோ அழாத விஜயா, சொன்னா கேளு. குமாரி, நாம 2 பேரும் இருந்த சந்தோஷத்துக்கு அட பைத்தியம் மாதிரி சின்ன பொண்ணா நீ அல்லவா எனக்கு ஆறுதல் சொல்லணும். குமாரி, நெஞ்சு நெருப்பா இருக்கு. கொஞ்சம் நிம்மதியா கார்ல எங்கேயாவது போயிட்டு வரலாமா? போகலாமா? குமாரி, வனமாளிகைக்கு போவோமா? எங்க வேணுமானாலும் போகலாம். குமாரி, இன்னைக்கு நான் தான் கார் ஓட்டுவேன். குமாரி, அவளும் கால் தூசி. விஜயாவை அனுப்பி அவளை வீழ்த்த போகிறேன். விஜயா, அட கரிசிய மொட்டம்மா, கலங்காதே. பாகவதரிடம் உன் கவலையெல்லாம் சொல்லுமா. பாகவதா, வைராக்கியம் என்னும் வாழேந்தி, அகங்காரம் என்னும் வாகனமேறி காதலித்தவனை தவிக்க விட்டு கணவனையும் அலட்சியம் செய்து கன்னிவாழ்வு நடத்தும் தேவி திருக்குமாரி, வருக வருக. உமது வருகையின் நோக்கம் உமக்கே புரியாது. இதோ புரிய வைக்கிறேன். உனக்கு இங்கே உதவி செய்ய யாரும் வர முடியாது. ஓடி. தேவிக்கு சொந்தமாய் உள்ள திரண்ட சொத்துக்கள் அனைத்தையும் பாகவதர் பேருக்கு மாற்றி உள்ள இந்த பத்திரத்தில் தேவியின் திருக்கரத்தால் கையெழுத்திட வேண்டும். உளராதீர்கள். உங்களால் சுலபமாக செய்து முடிக்கக்கூடியது என் கொலை ஒன்றுதான். விரைவில் நடத்தி விடுங்கள். நல்ல மரணத்தை அளிக்க நாங்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? எங்கள் உத்தரவு பெறாமல் ஏமான் உன்னை நெருங்கக்கூட முடியாது. எல்லை இல்லாத கஷ்டப்படுவாய், அகோர தண்டனை அனுபவிப்பாய், அணுவணுவாக சாவாய். உன் எலும்புகளை எடுத்து உன்களிலேயே காட்டுவோம். போ அந்த பக்கம். மாம்பழக்கண்ணம், மரகதமேனி என்றெல்லாம் அந்த மடையன் சந்திரன் வர்ணித்திருப்பானே, அந்த சரீரத்தை சதசதையாக கிழிப்போம், சித்திரவதை செய்வோம். ஒரு பெண்ணை கூண்டிலே போட்டுவிட்டு கொக்கரிக்கிறீர்களே, இது கோழைத்தனம் இல்ல? கிளிய கூண்டில் அடைக்கிறார்கள் ரசிப்பதற்காக, புலிய கூண்டிலே போடுகிறார்கள் சர்க்கஸ் காட்டி சம்பாத்தியம் செய்வதற்காக. அவர்களெல்லாம் கோழைகளா? பைத்தியக்காரி, போடுகையத்தை. முடியாது. முடியாது. ஈவு, இரக்கம், தயவு, தாட்சண்யம், ஒரு பெண்ணிடம் காட்ட வேண்டிய பரிதாபம் எதுவுமே உங்களுக்கு கிடையாதா?
இறக்கப்படுகிறவன் ஏமாளி, பரிதாபப்படுகிறவன் படிச்ச முட்டாள். இது எங்கள் சித்தாந்தம். நியாயம் கேட்க உங்களிடம் வந்தேனே, நரியிடம் ஆடு வந்ததைப் போல. என்னுடைய நியாயம்? நீ செய்ததெல்லாம் மட்டும் பெரிய நியாயமா? நீலி, மரியாதையாக பேசு. மரியாதை யார் யாருக்கு காட்டுவது? நீர் பாட்டுவாதியாராக வரும்போது இருந்த பவிஷனுக்கு தெரியும். குப்பை மேட்டில் கிடந்ததை கோபுரத்தில் ஏற்றி வைத்தது. பேசாதே, ஓடுகை ஏற்றை. ஐயோ, ஜாக்கிரதை. ஓடுகை ஏற்றை. இந்த பேனாவை ஒடித்து விடலாம். உன் எலும்பை எடுத்து எழுதுகோலாக்கி உன் ரத்தத்திலே துவைத்து கையெழுத்து போட செய்வேன். அது கையெழுத்தாக இருக்காது. உன் போன்ற ஊதாரிகளுக்கு எழுதப்படும் மரண சாசனமாக இருக்கும். தாவதா, என்ன மயில போய் இறகு கேட்கிற? நீ ஒரு மடையன். இந்தா. எங்கடா குமாரி? இப்பதான் விஜயாம்மாளோட கார்ல போறாங்க. எங்க போறாங்க? எங்க? ஆசிரமத்துக்கு தான். அப்படியா? சரி சரி, வாடா போலாம். குமாரிக்கு ஆபத்து. என்ன? அந்த பாதகன் குமாரியை வனவாணிக்கு கொண்டு போயிட்டான். வாங்க வாங்க. வாங்க, ஹரியா. வாங்க வாங்க, எல்லாரும் புறப்படுங்க. இப்ப என்ன சொல்லுகிறாய்? கொன்று விடு. போலீஸ், போலீஸ். ஆனா போலீஸ்.
பத்திரமா தூங்கு. எனக்கு முடிவு நினைக்கிறான். உன்னையும் தொலைக்கிறேன். சண்டாளி, எங்க எண்ணத்துல மண்ணை போட்டுட்டியே. உன்ன ஐயோ பாவம், யாரு பெத்த பொண்ணோ? அடே நல்லா. விஜயா, விஜயா, விஜயா! என்னப்பா கொண்டாந்துட்டேன். என்னது?